வணக்கம். இந்த டேட்டா ட்ரிவன் அனாலிசிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். முதலீடு செய்யும்போது நாம எடுக்கிற ஒரு சின்ன முடிவு நம்மளோட லாங் டேர்ம் வெல்த்தை எப்படி தலைகீழா மாத்தோன்னு இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் மூலமா இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். முதலீட்டுல நீங்க ரொம்ப அதிகமா எஃபோர்ட் போட்டா, அதாவது டெய்லி மார்க்கெட்டை ட்ராக் பண்ணி அனலைஸ் பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சா, நிஜத்துல அது உங்களுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்துமா? கேட்கறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல. ஆனா இன்வெஸ்டிங் உலகத்துல சில சமயம் நாம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி வேலை செய்யறோமோ அந்த அளவுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அது எப்படின்னா இந்த டேட்டா மூலமா நம்ம ஆழமா புரிஞ்சுக்க போறோம். சரி, இன்னைக்கு நம்மளோட ரோட் மேப் என்னன்னு டக்குன்னு பாத்திரலாம். முதல்ல ETF அடிப்படைகள், 2வது ஆக்டிவ் வெர்சஸ் பாசிவ் ஸ்ட்ராட்டஜிஸ், 3வது கட்டணங்களால வர்ற மறைமுக செலவுகள், 4வது பாசிவ் முதலீடு எப்படி ஜெயிக்குதுன்றதுக்கான டேட்டா, அப்புறம் கடைசியா லாங் டேர்ம் வெல்த் உருவாக்குறது எப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல பார்ட் 1, ETF, அதாவது ETFகளோட அடிப்படைகள். ETFனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது பல கம்பெனி ஷேர்ஸ் அல்லது பாண்ட்ஸ் இருக்கிற ஒரு கூட மாதிரி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு, அதாவது நாளோட முடிவுல தான் விலையை நிர்ணயம் செய்வாங்க. ஆனா ETFகளோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா, சாதாரண ஷேர்ஸ் மாதிரியே மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கிறப்ப எப்ப வேணாலும் இதை வாங்கலாம், விற்கலாம். ஒரே ஒரு ETF வாங்கினா போதும், பல கம்பெனிகள்ல முதலீடு பண்ற அந்த இன்ஸ்டன்ட் டைவர்சிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். அடுத்து நாம பார்க்க போறது பார்ட் 2, ஆக்டிவ் மற்றும் பாசிவ் உத்திகள். இங்க தான் நம்ம முதலீட்டு பயணத்துல ஒரு முக்கியமான திருப்புமுனை இருக்கு. ஒரு பக்கம் ஆக்டிவ் ETFகள். இங்க என்ன நடக்கும்னா, ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் மார்க்கெட்டை விட அதிக லாபம் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்துல அடிக்கடி ஷேர்ஸை வாங்குறது விற்கிறதுன்னு ரொம்ப பிஸியா இருப்பாங்க. சொல்லப்போனா இது ஒரு ஹை ஸ்ட்ரெஸ் வேலை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாசிவ் ETFகள். இந்த ஃபண்ட்ஸ்ல பெருசா எந்த மேஜிக் ட்ரிக்கும் கிடையாது. இது சும்மா S&P 500 மாதிரி ஒரு மார்க்கெட் இண்டெக்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணும். அடிக்கடி ட்ரேடிங் நடக்காது. எந்த டென்ஷனும் இல்லாத ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு முதலீட்டு முறை இது. ஓகே, இப்போ பார்ட் 3க்கு வருவோம். கட்டணங்களால ஏற்படும் மறைமுக செலவுகள். இதுதான் ஒவ்வொரு பிகினர் இன்வெஸ்டரும் ரொம்ப உஷாரா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். OER, அதாவது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்னன்னு தெரியுமா? இதை ஏதோ ஒரு தடவை கட்டப்போற ஃபீஸ்னு நினைச்சிடாதீங்க. நிஜத்துல இது உங்க முதலீடுங்கிற பானையில டெய்லி நடக்கிற ஒரு சின்ன நீர்க்கசிவு மாதிரி. இந்த ஃபண்டை மேனேஜ் பண்றவங்க அவங்க செலவுகளுக்காக உங்க மொத்த முதலீட்டுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை எடுத்துப்பாங்க. இது ஒவ்வொரு நாளும் உங்க ஃபண்டோட நெட் ஆசெட் வேல்யூல இருந்து சைலண்டா கழிக்கப்படுது அப்படிங்கறத நாம கட்டாயம் மனசுல வச்சுக்கணும். சார்லி ஸ்வாப் கொடுத்திருக்க இந்த டேட்டாவை பாருங்க, நிஜமாவே மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. மிக குறைந்த ஃபீஸ் வாங்குற ETFகள் 0.10%க்கும் குறைவா தான் சார்ஜ் பண்றாங்க. ஆனா அதிக கட்டணம் வசூலிக்கிற சில ETFகள் பாத்தீங்கன்னா 10%க்கும் மேல சார்ஜ் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 100 மடங்கு வித்தியாசம். இந்த ஹியூஜ் கேப் உங்களோட லாங் டேர்ம் லாபத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த டேபிள கொஞ்சம் கவனிங்க. சார்லஸ் ஸ்வாப் டேட்டா படி ஒரு ஆக்டிவ் இன்வெஸ்டருக்கும் அமைதியா லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றவருக்கும் உள்ள வித்தியாசத்தை இது அப்பட்டமா காட்டுது. ஆக்டிவ் இன்வெஸ்டர் ஒரு வருஷத்துல 60 தடவை ட்ரேடிங் பண்றாரு. இதனால பிட் பை ஆஸ்க் ஸ்ப்ரெட்னு சொல்லப்படுற அந்த விலை வித்தியாசத்துல மட்டும் அவர் $450 இழக்கிறாரு. ஆனா பாசிவா பை அண்ட் ஹோல்ட் பண்றவரோ வெறும் $15 மட்டுமே செலவு பண்றாரு. டோட்டலா பார்த்தா ஆக்டிவ் இன்வெஸ்டரோட செலவு $459, ஆனா பாசிவ் இன்வெஸ்டரோட செலவு வெறும் $33 மட்டும்தான். டிஃபரன்ஸ் நீங்களே பாத்துக்கோங்க. அடுத்து நாம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் 4, பாசிவ் உத்தியோட வெற்றியை நிரூபிக்கும் தரவுகள். 2015லேருந்து 2024 வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு எம்பிரிக்கல் டேட்டா வச்சு செக் பண்ணலாம். ஹெரிக் லூயிஸோட இந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டை பாருங்க. SwanX, ஆர்க் மாதிரியான ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்காக 0.75%க்கும் அதிகமான ரொம்ப ஹெவியான ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க. அதே சமயம் VOO மாதிரியான பாசிவ் ஃபண்ட்ஸ் 0.05%க்கும் குறைவான கட்டணத்தோட, அதாவது கிட்டத்தட்ட ஃப்ரீயாவே உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்றாங்க. இதுல இருந்து இன்வெஸ்டர்ஸ் கையில எவ்வளோ பணம் மிச்சமாகுதுன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? சரி, அதிகமா ஃபீஸ் கொடுத்தா அதிக லாபம் கிடைக்குமான்னு கேட்டா டேட்டா அப்படி சொல்லலையே. விலையுயர்ந்த ஆக்டிவ் ஃபண்டான SwanX மார்க்கெட் சரியும்போது ரொம்ப ஷார்ப்பான ரிஸ்கான வீழ்ச்சிகளை சந்திச்சிருக்கு. ஆனா VOO பாசிவ் ஃபண்ட் ரொம்ப கன்சிஸ்டென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம ஆக்டிவ் ஃபண்ட்ஸை விட ஆவரேஜா 1.005% அதிக லாபத்தையே கொடுத்திருக்கு. அதிக செலவு பண்ணாலும் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல கம்மி லாபமும் அதிக ரிஸ்க்கும் தான் மிஞ்சுது அப்படிங்கறத இந்த 10 வருஷ டேட்டா நமக்கு தெளிவா காட்டுது. இப்போ ஃபைனல் செக்மெண்ட்க்கு வந்துட்டோம். பார்ட் 5, நீண்ட கால செல்வத்தை உருவாக்குதல். இந்த பர்சன்டேஜ் எல்லாம் நிஜத்துல உங்க ஃபியூச்சர்ல எவ்வளோ பெரிய தொகையா மாறப்போகுதுன்னு பார்க்கலாம்.
இந்த நம்பரை பாருங்க, $55,000. இது சார்ல்ஸ் ஸ்வாப் செஞ்ச ஒரு ஷாக்கிங்கான கால்குலேஷன். ஒருவேளை நீங்க $100,000 இன்வெஸ்ட் பண்ணி 20 வருஷங்களுக்கு 4% ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதுல ஃபண்ட் மேனேஜருக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.5% இருந்தா அந்த சின்ன பெர்சன்டேஜ் உங்களுக்கு வர வேண்டிய லாபத்துல இருந்து $55,000 சைலண்டா உறிஞ்சிடும். நம்ப முடியலையா? ஆமாங்க, உங்க உழைப்புல கிடைச்ச லாபத்துல பாதிக்கு மேல இந்த சின்ன சின்ன கட்டணங்களே விழுங்கிடுது. சோ இந்த முழு அனாலிசிஸ்ல இருந்து நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் என்ன? பாசிவ் இடிஎஃப்கள் ஏன் ஜெயிக்குதுன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட், இதோட ரொம்ப குறைவான மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் உங்க பணத்தை உங்க பாக்கெட்லயே வச்சு காம்பவுண்டிங் மூலமா வளர வைக்குது. செகண்ட், கம்மி ட்ரேடிங் நடக்கிறதால நீங்க கட்ட வேண்டிய கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் ரொம்ப மிச்சமாகுது. தேர்ட், இந்த பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட்னால வர தேவையில்லாத லாஸ் இங்க கிடையாது. லாஸ்டா, மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணி தப்பா போற ரிஸ்க்கும் இல்ல. அதனால உங்க பணம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சேஃபா வளருது. இப்போ நம்ம இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வியை வைக்க விரும்புறேன். அதிக கட்டணம் கொடுத்து ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜரை நீங்க நம்பி காசு கொடுக்கறப்ப உண்மையிலே யாரோடைய செல்வத்தை வளர்க்க நீங்க அவருக்கு பணம் கொடுக்கறீங்க? அவரோட வெல்த்தியா இல்ல உங்க வெல்த்தியா? டேட்டா என்ன சொல்லுதுன்னு இப்போ நீங்களே கண்கூடா பாத்துட்டீங்க. இத பத்தி கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸோட அனாலிசிஸ் உங்க முதலீட்டு பயணத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஹாப்பி இன்வெஸ்டிங்!